ஏப்ரல் 23, 2026 வேளச்சேரி தேர்தலை சந்திக்க போகுது. களத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 36 வேட்பாளர்கள். ஆனா இந்த தேர்தலோட உண்மையான ஹீரோ யாரு தெரியுமா? வேட்பாளர்கள் இல்ல, மெல்ல மெல்ல செத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஏரி. ஒவ்வொரு தடவை மழை பெய்யும் போதும் சென்னையோட மேப்ல இருந்தே காணாம போற ஒரு தொகுதி. இந்த தேர்தலோட முதல் ஷாக்கிங் நியூஸ் இதுதான். 2021 தேர்தலுக்கும் 2026 தேர்தலுக்கும் நடுவுல வேளச்சேரியோட வாக்காளர் பட்டியல்ல இருந்து சரியா இத்தனை பேர் காணாம போயிருக்காங்க. 1,0846 பேர். யோசிச்சு பாருங்க, இது ஏதோ சின்ன நம்பர் இல்ல. மொத்த வாக்காளர்கள்ல கிட்டத்தட்ட 32.6% பேர் லிஸ்ட்ல இருந்தே போயிட்டாங்க. ஆனா யாருமே உங்ககிட்ட சொல்லாத ஒரு சீக்ரெட் இங்கேதான் ஆரம்பிக்குது. 2026 வேளச்சேரி தேர்தலோட உண்மையான கதை யாரு நிக்கறாங்கங்கிறது இல்ல. காணாம போன அந்த 1,00,000 வாக்காளர்கள் எங்க போனாங்க, எப்படி போனாங்க, அது எப்படி இந்த தேர்தலோட தலையெழுத்தையே மாத்தப் போகுது, அத பத்தி தான் நாம பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த போர்க்களம், அதாவது வேளச்சேரிய பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சட்டமன்ற தொகுதி எண் 26. இது 100% ஒரு அர்பன் தொகுதி. பழைய சென்னையோட அந்த பாரம்பரியத்துக்கும் OMRோட அந்த ஹைடெக் ஐடி கலாச்சாரத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பாலம் மாதிரி இது. இங்க நடக்கிற அரசியல் மொத்த சென்னையோட எதிர்காலத்தையே சொல்லும். பேப்பர்ல பார்த்தா 36 பேர் போட்டியில இருக்கலாம். ஆனா நிஜமான ரேஸ் அது இந்த 4 பேருக்குள்ள மட்டும்தான். வாங்க ஒவ்வொருத்தரையும் பத்தி பார்க்கலாம். அவங்க கட்சிக்காரங்க சொல்றத வச்சு இல்ல, டேட்டாவை வச்சு, நம்பர்ஸை வச்சு இவங்கள நாம அனலைஸ் பண்ணலாம். முதல்ல சிட்டிங் எம்எல்ஏ, காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த JMH அசன் மௌலானா. இவரோட பிளஸ் என்னன்னா திமுக கூட்டணியோட பலம், அப்புறம் இவரோட சமூக வாக்கு வங்கி. ஆனா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருந்து வந்த தகுதி நீக்க நோட்டீஸ் ஒரு பெரிய மைனஸ். ரெண்டாவதா அதிமுகவோட MK அசோக். இவர் முன்னாள் எம்எல்ஏ, 2021ல ரொம்ப கம்மி ஓட்டுல தோத்து போனவர். வன்னியர் சமூக ஓட்டுகள் இவருக்கு பெரிய பலம். மூணாவதா நாம் தமிழர் கட்சியோட கீர்த்தனா. போன எலெக்ஷன்ல இவங்க வாங்கின 14,000 ஓட்டு அசோகோட வெற்றியை தட்டி பறிச்சது. இவங்களோட ஓட்டு இந்த தடவையும் கேம் சேஞ்சரா இருக்கும். கடைசியா புது என்ட்ரி, தமிழக வெற்றி கழகத்தோட குமார். நடிகர் விஜயோட சப்போர்ட் தான் இவரோட மிகப்பெரிய பலம். ஆனா கட்சிக்கு இன்னும் கட்டமைப்பு சரியா அமையாதது ஒரு கேள்விக்குறிதான். இப்ப இந்த நம்பர்ஸ கொஞ்சம் நல்லா பாருங்க. 2021ல மௌலானாவுக்கும் அசோக்குக்கும் நடுவுல இருந்த வித்தியாசம் வெறும் 4,352 ஓட்டு தான். இதெல்லாம் ஜெயிக்கிற மார்ஜினே கிடையாது, இது ஒரு வார்னிங் பெல். அங்கதான் கீர்த்தனாவோட 14,171 ஓட்டுகள் யாருடைய வெற்றியை காலி பண்ணுச்சுன்னு நல்லாவே தெரியுது. இந்த முறை 4 பேர் போட்டியில இருக்காங்கன்னா இந்த கணக்கு எவ்ளோ காம்ப்ளிகேட் ஆக போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. சரி, வேட்பாளர்களை பத்தி பார்த்தாச்சு. ஆனா ஜெயிக்க போறது யாருங்கிறத அவங்க பிரச்சாரம் மட்டும் முடிவு பண்ணாது. அவங்க நிக்கிறாங்கல்ல அந்த நிலம், கடந்த 15 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிட்டு இருக்கிற அந்த நிலம் தான் முடிவு பண்ணும். பொதுவா யாருமே கண்டுக்காத 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதுதான் இந்த தேர்தலோட உண்மையான ரகசியம். முதல் விஷயம், 3ல ஒரு பங்கு ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து காணாம போனது. ரெண்டாவது, ஒவ்வொரு வருஷமும் வெள்ளக்காடா மாறுற செத்துப்போன அந்த வேளச்சேரி ஏரி. மூணாவது, எப்ப வேணா காலி பண்ணுவாங்கன்னு பயத்துல வாழ்ற 955 குடும்பங்கள். இந்த 3 விஷயம்தான் வேளச்சேரியோட ரிசல்ட்டை எழுத போகுது. இதுல என்ன சுவாரஸ்யம்னா, வேளச்சேரிங்கிறது இயற்கையாவே ஒரு பள்ளமான பகுதி. மழை தண்ணியை சேமிக்க வேண்டிய அதோட ஏரி ஒரு காலத்துல 265 ஏக்கர்ல இருந்துச்சு. ஆனா இப்போ வெறும் 55 ஏக்கரா சுருங்கிடுச்சு. இதோட விளைவு ஒவ்வொரு வருஷமும் வெள்ளம் கன்ஃபார்ம். இது இயற்கையா வர பிரச்சனை இல்ல, முழுக்க முழுக்க மனிதர்கள் உருவாக்குன அரசியல் பிரச்சனை. இப்ப இந்த நம்பரை பாருங்க, 955. இது வெறும் நம்பர் கிடையாது. ஏரிக்கரையில கூடியிருக்கிற 955 குடும்பங்கள். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தோட உத்தரவுப்படி இவங்களை வெளியேற்றணும்னு அரசாங்கத்துக்கு பிரஷர் இருக்கு. இந்த 955 குடும்பங்கிறது கிட்டத்தட்ட 3000லிருந்து 4000 ஓட்டு. இந்த ஓட்டு சிதறவே சிதறாது. தங்களை காப்பாத்துற ஒரே ஒரு வேட்பாளருக்கு மொத்தமா விழும். இது ஒரு தனிய ஓட்டு வங்கி, ஒரு கிங் மேக்கர். இப்ப புரியுதா ஏன் இந்த எலெக்ஷன் எல்லா கட்சிக்குமே ஒரு திக் மொமெண்டா இருக்குன்னு? ஒரு பக்கம் வோட்டர்ஸ் குறைஞ்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் ஓட்டு 4ஆ பிரியுது. இதுக்கு நடுவுல அந்த 4000 ஓட்டு வச்சிருக்கிறவங்க மொத்த ஆட்டத்தையுமே மாத்தக்கூடிய பவர்ல இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு கணிக்கவே முடியாத காம்ப்ளிகேட்டட் ரேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி? இங்கதான் உண்மையான மேக்ஸ் ஆரம்பிக்குது. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 45,000. எங்களோட கால்குலேஷன் படி குறைஞ்சு போன இந்த 2.11 லட்சம் வாக்காளர்கள்ல இந்த 4 முனை போட்டியில சரியா பிளான் பண்ணி ஒரு 45,000லிருந்து 50,000 ஓட்டு வாங்கினா போதும், வேளச்சேரியை ஈஸியா ஜெயிச்சிடலாம். இது போன தேர்தல்களை விட ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு வெற்றி இலக்கு. சோ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம்.
2026ல வேளச்சேரிங்கிறது சாதாரண 2 கட்சி மோதிர எலெக்ஷன் கிடையாது. இது ஒரு கணக்கு புதிர். வாக்காளர்கள் குறைஞ்சிட்டாங்க, ஏரி செத்து போச்சு, 955 குடும்பங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. இந்த சூழ்நிலையில நடக்கிற ஒரு 4 முனை கடித போர் இது. இங்க யாருக்குமே சேஃப் ஜோன் கிடையாது. ஒரு சின்ன ஓட்டு வங்கி கூட இங்க ஜெயிக்க போறது யாருன்னு முடிவு பண்ணலாம். நீங்க ஒரு வேளச்சேரி ஓட்டரா இருந்தீங்கன்னா இந்த அனாலிசிஸ உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட, உங்க அபார்ட்மெண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல, உங்க ஏரியா நலச்சங்கத்துல எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஏப்ரல் 23ஆம் தேதி வெறும் வாய் வார்த்தைகளை நம்பாம இந்த மாதிரி உண்மையான டேட்டாவோட நீங்க ஓட்டு போடுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா வேட்பாளர்களை தெரிஞ்சுக்கிட்டது பாதி கதை தான். மீதி பாதி என்னன்னா, ஒரு காலத்துல 31,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்ச இந்த தொகுதியில ஏன் இப்போ வெறும் 4,352 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க? இந்த நம்பர் குறைஞ்சதுக்கு பின்னாடி ஒரு ஆபத்தான கதை இருக்கு. அந்த கதை இந்த தொகுதியோட எதிர்காலத்தை பத்தி ஒரு பயங்கரமான உண்மையை சொல்லுது. அடுத்த பகுதியில அந்த நம்பர்ஸ நாம உடைச்சு பார்க்க போறோம். வேளச்சேரி வாக்காளர்கள் இந்த வார்த்தைய கேட்டதும் நமக்கு என்ன தோணுது? ஆனா இந்த மேலோட்டமான அடையாளங்களுக்கு பின்னாடி இந்த தொகுதியோட உண்மையான சக்திகள் யார்? வாங்க அத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வேளச்சேரி வாக்காளர்களில் அரசியல்வாதிங்க பேசும்போது அவங்க மனசுல ஒரே மாதிரி யோசிக்கிற ஒரு பெரிய கூட்டம் தான் தெரியுது. ஆனா உண்மை அதுவா? நிச்சயமா இல்ல. வாங்க அந்த பொதுவான பிம்பத்தை உடைச்சு உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். 2,11,691. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. இந்த லிஸ்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒவ்வொருத்தரும் யார்? இந்த தேர்தலோட போக்கியே தீர்மானிக்க போற உண்மையான டிரைவிங் ஃபோர்ஸ் எது? வாங்க இந்த புதிருக்கு விடை தேடுவோம். தமிழ்நாட்டு அரசியல்ல ரொம்ப காலமா புழக்கத்துல இருக்கிற ஒரு விஷயம் சமூக அடையாளம். நாமளும் அங்கிருந்து தான் ஆரம்பிக்க போறோம். இதுதான் வேளச்சேரி அரசியலோட முதல் லேயர், அதோட அடித்தளமும் கூட. இந்த ஷாட்ட பாருங்க. வேளச்சேரியோட சமூக கணக்கு ரொம்ப சுவாரஸ்யமானது. இங்க எந்த ஒரு சமூகத்துக்கும் தனிப்பெரும்பான்மை கிடையாது. தலித்துகள், வன்னியர்கள் கணிசமான வாக்குகள் வச்சிருந்தாலும் முதலியார்கள், முஸ்லிம்கள், பிராமணர்கள்னு மத்தவங்களும் முக்கியமானவங்க. கிட்டத்தட்ட 39% பேர் மற்ற சமூகங்களை சேர்ந்தவங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? எந்த கட்சியும் ஒரே ஒரு சமூகத்தை மட்டும் நம்பி இங்க ஜெயிக்கவே முடியாது. இதுதான் வேளச்சேரி களத்தோட முதல் ரூல். சரி, 2 பெரிய வாக்கு வங்கிகளை முதல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், தலித்துகள். இவங்க பாரம்பரியமாவே திமுக காங்கிரஸ் கூட்டணியோட ஆதரவாளர்கள். ஆனா இந்த முறை ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தோட வெளியேற்ற உத்தரவு காரணமா இவங்களோட வாக்குகள் நிபந்தனைக்கு உட்பட்டதா மாறியிருக்கு. அடுத்து வன்னியர்கள். அதிமுக வேட்பாளர் இதே சமூகத்தைச் சேர்ந்தவர். அதனால இவங்க வாக்குகள் பெரும்பாலும் ஒன்று திரண்டு அவருக்கு போகும்னு ஒரு வலுவான எதிர்பார்ப்பு இருக்கு. அடுத்து வர்ற 3 குழுக்களும் ரொம்ப முக்கியமானவங்க. 2023 பெருவெள்ளத்துல கடுமையா பாதிக்கப்பட்ட முதலியார், வெள்ளாளர் சமூகத்தினர் ஆளும் கட்சி மேல தீவிர கோபத்துல இருக்காங்க. இவங்க தான் உண்மையான ஸ்விங் வோட்டர்ஸ். அடுத்ததா முஸ்லிம்கள். இவங்க இப்போ இருக்கிற எம்எல்ஏவோட கோர் பேஸ். ஆனா நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் இவங்களோட வாக்குகளை பிரிக்க வாய்ப்பிருக்கு. கடைசியா பிராமணர்கள் மற்றும் முன்னேறிய வகுப்பினர். இவங்க பாஜக பக்கம் சாஞ்சாலும் அவங்க ஓட்டு போட வர்றது ரொம்ப குறைவு. அதனால அவங்களோட தாக்கம் கம்மியா தான் இருக்கும். ஓகே, சமூக கணக்குகளை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போலாம். இப்போ நாம பார்க்க போறது வயசும் வாழ்க்கை அனுபவமும் எப்படி பாரம்பரிய கட்சி விசுவாசங்களை உடைக்குதுன்னு தான். வேளச்சேரி வாக்காளர்களை நம்ம 4 தலைமுறையா பிரிக்கலாம். 18ல இருந்து 25 வயசு வரை இருக்கிற டிஸ்ரப்டர்ஸ், அதாவது சீர்குலைப்பாளர்கள். 26ல இருந்து 40 வயசு வரை இருக்கிற ஸ்குவீஸ்ட் மிடில், அதாவது நெருக்கடியில இருக்கிறவங்க. 41ல இருந்து 60 வயசு வரை இருக்கிற ஸ்டெபிலைசர்ஸ், அதாவது நிலைப்படுத்துபவர்கள். அப்புறம் 60 வயசுக்கு மேல இருக்கிற லாயலிஸ்ட், அதாவது விசுவாசிகள். ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு கவலை, ஒவ்வொரு பார்வை. முதல்ல இளைய தலைமுறையினரை பாப்போம். 18-25 வயசுல இருக்கிறவங்க வேலையில்லா திண்டாட்டத்தால விரக்தியில இருக்காங்க. அதனால தவக மாதிரி புதுசா வர கட்சிகள் பக்கம் ஈர்க்கப்படுறாங்க. அடுத்து 26-40 வயசு குரூப். டிராஃபிக், வெள்ளம், வீட்டு லோன்னு அன்றாட போராட்டங்கள்ல சிக்கி தவிக்கிறாங்க. இவங்களுக்கு எந்த கட்சி மேலையும் பெரிய பற்றுதல் இல்ல. போன எலெக்ஷன்ல மணிமோவுக்கு ஓட்டு போட்ட இவங்க இந்த முறையும் ஒரு மாற்றத்தை தான் எதிர்பார்க்கறாங்க. இப்போ மூத்த வாக்காளர்களை பத்தி பாப்போம். 41-60 வயசுல இருக்கிறவங்க தான் கரெக்டா ஓட்டு போட வர்றவங்க. அவங்களுக்கு மாற்றம் வேணும்னு ஆசை இருந்தாலும் புது கட்சிகளால ஸ்திரத்தன்மை இருக்குமான்னு ஒரு பயம் இருக்கு. அதிமுகவோட மெயின் டார்கெட்டே இவங்க தான். 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அசைக்க முடியாத கட்சி விசுவாசிகள். பெரும்பாலும் அவங்க சமூக பெரியவங்க சொல்றத கேட்டுதான் வாக்களிப்பாங்க. சரி, இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த பகுப்பாய்வோட மிக நுணுக்கமான பகுதி இதுதான்.
இந்த தேர்தல ஜெயிக்க போறது யாருன்னு தீர்மானிக்கிற சக்தி உண்மையில யார் கையில இருக்கு? வாங்க பார்க்கலாம். இந்த தேர்தலோட முடிவை சமூகமோ தலைமுறையோ தீர்மானிக்க போறதில்ல. அதுக்கு பதிலா குறிப்பிட்ட பாதிப்புகளால ஒன்னு சேர்ந்த மூணு சின்ன சின்ன குழுக்கள் தான் வேளச்சேரியோட வெற்றியாளரை முடிவு பண்ண போறாங்க. முதல் கிங் மேக்கர் யாருன்னா, தரைத்தளத்துல வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்க. ஏஜிஎஸ் காலனி, ராம்நகர், டான்சி நகர் பகுதிகளில் இருக்கிற சுமார் 15,000 குடும்பங்கள் இவங்க. 2023 பெருவெள்ளத்தோட பாதிப்பிலிருந்து இன்னும் மீளாத இவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், தற்போதைய நிர்வாகத்தை தண்டிக்கணும். அதனால இவங்களோட ஓட்டு மொத்தமா ஆளும் கட்சிக்கு எதிரா திரும்ப வாய்ப்பிருக்கு. ரெண்டாவது கிங் மேக்கர், ஏரிக்கரையில வசிக்கும் 955 குடும்பங்கள். இவங்கள காலி பண்ண சொல்லி பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு போட்டிருக்கு. கிட்டத்தட்ட 4000 வாக்குகள் இவங்க கையில இருக்கு. இவங்களோட ஒரே நோக்கம் வாழ்வாதாரத்தை காப்பாத்திக்கிறது தான். புல்டோசர்களை யார் தடுக்கிறதா வாக்குறுதி கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் இவங்களோட மொத்த வாக்குகளும் போகும். மூணாவது கிங் மேக்கர் யாருன்னா, விஜயநகர் ஜங்ஷன்ல தினமும் டிராஃபிக்ல சிக்கிற பல்லாயிரக்கணக்கான பயணிகள். பொதுவா இவங்க ஓட்டு போடுறதுல ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஆனா இந்த முறை வேகா மாதிரி கட்சிகள் இவங்கள வாக்குச்சாவடிக்கு கூட்டிட்டு வந்தா அது ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குகளை பிரிச்சு தேர்தல் முடிவையே மாத்தி போடலாம். வாங்க, இப்போ நாம பார்த்த எல்லா டேட்டாவையும் வேளச்சேரி மேப்ல பொருத்தி பார்ப்போம். இதுதான் நம்ம பகுப்பாய்வோட கடைசி லேயர். அதாவது ஓட்டு எங்க எப்படி சிதறி கிடக்குன்னு பார்க்க போறோம். வேளச்சேரிய புவியியல் ரீதியா 4 கிளஸ்டரா பிரிக்கலாம். ஒவ்வொரு கிளஸ்டர்லயும் சுமார் 45,000 60,000 வாக்காளர்கள் இருக்காங்க. ஆனா இங்க நம்பர் முக்கியம் இல்ல, அந்தந்த பகுதியோட குணாதிசயம்தான் தேர்தலோட முடிவை தீர்மானிக்கும். கிளஸ்டர் 1, திரும்ப திரும்ப வெள்ளத்துல பாதிக்கப்படுற நடுத்தர வர்க்க பகுதிகள். கிட்டத்தட்ட 55,000 வாக்காளர்கள் இருக்கிற இந்த 80 வாக்குச்சாவடிகள் தான் இந்த தேர்தலோட எபிசென்டர். ஆளும் கட்சிக்கு எதிரான கோபம் இங்கதான் எரிமலையா வெடிக்க காத்துட்டு இருக்கு. வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போற இடமும் இதுதான். அடுத்து கிளஸ்டர் 2, ஏரிக்கரை மற்றும் கால்வாய் ஓரங்கள்ல வசிக்கும் விளிம்பு நிலை மக்கள் இருக்கிற பகுதி இது. சுமார் 60,000 வாக்காளர்கள் இருக்கிற இந்த 90 வாக்குச்சாவடிகளும் திமுக காங்கிரஸ் கூட்டணியோட அசைக்க முடியாத கோட்டை. அரசாங்கத்தோட நலத்திட்ட உதவிகளும் வீட்டு பாதுகாப்பு தான் இவங்களோட வாக்குகளை தீர்மானிக்கிற முக்கிய காரணிகள். மீதி இருக்கிற 2 கிளஸ்டரையும் வேகமா பாத்திரலாம். கிளஸ்டர் 3 முழுக்க முழுக்க கமர்ஷியல் ஏரியா. இங்க வாக்குகள் ரொம்ப நிலையற்றதா இருக்கும். தவகை இங்க ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். கிளஸ்டர் 4 வசதியான புறநகர் பகுதிகள். இங்க பாஜக அதிமுகவுக்கு ஆதரவு இருந்தாலும் ஓட்டு போட வரவங்க எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ நாம பார்த்த இந்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து உங்க கையில இருக்கிற அந்த ஒரு ஓட்டோட சக்தி என்னங்கறத பத்தி ஒரு தெளிவான முடிவுக்கு வரலாம். அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். வேளச்சேரி வாக்காளர்னா அது ஒரே ஒரு முகம் கிடையாது. அது பல சமூகங்கள், பல தலைமுறைகள், பல குறைகள், பல புவியியல் யதார்த்தங்கள் சேர்ந்த ஒரு சிக்கலான மொசைக் மாதிரி. ஒருவேளை நீங்க ஏஜிஎஸ் காலனிலயோ, டான்சி நகர்லயோ இல்ல ராம்நகர்லயோ இருந்தீங்கன்னா இத நல்லா கேட்டுக்கோங்க. ஏப்ரல் 23 சென்னையில இருக்கிற மத்த பல பேரோட வாக்குகளை விட உங்க ஒரு வாக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது. அதை சரியா பயன்படுத்துங்க. ஓகே, வேட்பாளர்கள் யார், வாக்காளர்கள் யாருன்னு நாம மேப் பண்ணிட்டோம். ஆனா ஒரு முக்கியமான கேள்வி இன்னும் பதில் இல்லாம தொங்கிட்டு இருக்கு. ஏன் வேளச்சேரி இன்னமும் வெள்ளத்துல மிதக்குது? அடுத்ததா, எந்த அரசியல்வாதியும் நீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிற அந்த தீர்க்கப்படாத பிரச்சனைகளை ஆழமா அலச போறோம். வணக்கம். 2026 தேர்தல் நெருங்கி வர்ற இந்த நேரத்துல வேளச்சேரியோட பல வருஷக்கால பிரச்சனைகளை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். வாங்க இந்த புலனாய்வு பார்வைக்குள்ள போகலாம். இந்த வரிகளை கேட்கும்போதே வேளச்சேரி மக்களுக்கு எவ்ளோ வலிக்கும்னு நம்மால புரிஞ்சுக்க முடியுது. ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பவும் வாக்குறுதி கொடுக்கறாங்க. ஆனா ஒவ்வொரு மழைக்கும் அதே வெள்ளம், அதே கஷ்டம். இது ஒரு முடிவே இல்லாத கதை மாதிரி போயிட்டு இருக்கு. பாருங்க, நம்ம நோக்கம் இங்கே யார் மேலயும் பழி போடுறதில்ல. அதை செஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. அதுக்கு பதிலா இந்த பிரச்சனைகள் ஏன் வருஷா வருஷம் தீர்க்கப்படாமலேயே இருக்கு? அதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். முக்கியமா 4 விஷயங்களை நாம அலசி ஆராய போறோம். 1, அழிஞ்சிட்டு வர வேளச்சேரி ஏரி. 2, பாதியில நிக்கிற ரயில் திட்டம். 3, திக்கும் முக்காட வைக்கிற டிராஃபிக். 4, மக்களை வாட்டி வதைக்கிற சொத்து வரி. வாங்க ஒவ்வொன்னா பாப்போம். சரி, ரொம்பவே முக்கியமான உணர்வுபூர்வமான ஒரு பிரச்சனைக்கு போலாம். அதுதான் நம்ம கண் முன்னாடியே அழிஞ்சிட்டு வர்ற வேளச்சேரி ஏரி. இது இயற்கையா நடக்கல, முழுக்க முழுக்க மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பேரழிவு. இந்த சார்ட் பாருங்க.
ஒரு காலத்துல 265 ஏக்கர்ல பறந்து விரிஞ்சிருந்த ஏரி இப்போ வெறும் 55 ஏக்கரா சுருங்கி போச்சு. அதாவது கிட்டத்தட்ட 80% ஏரி காணாம போயிருக்கு. இதனால மழை தண்ணிய தேக்கி வைக்கிற அதோட சக்தி குறைஞ்சு வெள்ளம் வரது சர்வசாதாரணமாயிடுச்சு. இந்த நம்பரை கொஞ்சம் நல்லா கவனிங்க. 50 கோடி ரூபாய். இது போன டிசம்பர் 2023ல வந்த வெள்ளத்தால மட்டும் ஏற்பட்ட சொத்து சேதத்தோட மதிப்பு. ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வரும்போதும் மக்களோட பல வருஷ உழைப்பு இப்படிதான் தண்ணில கரையுது. இங்கதான் ஒரு பெரிய அரசியல் சிக்கல் இருக்கு. ஏரியாவை காப்பாத்தணும்னா அங்க இருக்கிற 955 ஆக்கிரமிப்பு குடும்பங்களை காலி பண்ணணும்னு தேசிய பசுமை தீர்ப்பாயம் சொல்லுது. ஆனா அந்த குடும்பங்கள் கிட்டத்தட்ட 3000-4000 ஓட்டு. தேர்தலுக்கு முன்னாடி எந்த கட்சி இந்த ஓட்டுகளை இழக்க துணியும்? இதனாலதான் ஏரியும் அழியுது, வேளச்சேரியும் மிதக்குது. இந்த பிரச்சனைகளோட ஆணிவேரே இங்கதான் இருக்கு. பாருங்க, மழைநீர் வடிகால்களை கார்ப்பரேஷன் பாத்துக்கறாங்க. கால்வாய், ஏரிய நீர்வளத்துறை பாத்துக்குது. அதுல இருக்கிற சின்ன பாலங்களை ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் பாத்துக்குது. 3 தனித்தனி ஏஜென்சி. ஆனா இவங்கள ஒன்னா சேர்த்து ஒருங்கிணைக்க ஒரு அமைப்பு இல்ல. இதுதான் உண்மையான கட்டமைப்பு சிக்கல். அடுத்ததா ஸ்தம்பிச்சு போன எம்ஆர்டிஎஸ் ரயில் திட்டத்தையும் விஜயநகர் ஜங்ஷன்ல நம்ம தினமும் சந்திக்கிற நரகமான டிராஃபிக்கையும் பத்தி பார்க்கலாம். இது ரெண்டுமே ஒன்னோடொன்னு சம்பந்தப்பட்டதுதான். இந்த டைம்லைனை பாருங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமா இந்த திட்டம் இழுத்துக்கிட்டே இருக்கு. 2000கள்ல ஆரம்பிச்சது. இப்போ வரைக்கும் வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இப்போதைய தடைக்கு காரணம் மாநில அரசு இல்ல, மத்திய அரசோட ரயில்வே பாதுகாப்பு ஆணையம் கேட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். இதுதான் வேளச்சேரியோட மிகப்பெரிய முரண்பாடு. விஜயநகரில் டிராஃபிக்கை குறைக்கலான்னு 2 பெரிய மேம்பாலம் கட்டினாங்க. ஆனா மோசமான திட்டமிடலால அந்த மேம்பாலத்துக்கு கீழே இருக்கிற ரோடுகள்ல டிராஃபிக் இன்னும் அதிகமாயிடுச்சு. நல்லது செய்ய போய் நிலைமை இன்னும் மோசமாகிடுச்சு. சரி, இப்போ நடுத்தர வர்க்க வீட்டு உரிமையாளர்களை ரொம்பவே கோவப்படுத்தின ஒரு விஷயத்துக்கு வருவோம். அதுதான் சொத்து வரி உயர்வு. 2022ல சொத்து வரிய 150% வரைக்கும் உயர்த்துனாங்க. அது போதாதுன்னு 2024ல இருந்து ஒவ்வொரு வருஷமும் ஆட்டோமேட்டிக்கா 6% வரி ஏறிக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த 6% வரி உயர்வுங்கிறது நம்ம ஊர்ல எடுத்த முடிவில்ல. மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து மாநிலத்துக்கு நிதி உதவி வரணும்னா இந்த மாதிரி வரிய ஏத்தணும்னு மத்திய நிதி ஆணையம் ஒரு நிபந்தனை விதிச்சிருக்கு. அதுக்கு கட்டுப்பட்டு தான் இதை செய்ய வேண்டியிருக்கு. சரி, இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். நாம பொதுவா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா உண்மையான நிலவரம் என்னன்னு ஆதாயத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாமா? வாங்க. கார்ப்பரேஷன் வடிகாலுக்கு எந்த வேலையுமே செய்யலன்னு நாம நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா அவங்க 5000 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. பிரச்சனை என்னன்னா நீர்வளத்துறை அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற கால்வாய்களை தூர்வாராததால இந்த வடிகால்கள் இருந்தும் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. எம்எல்ஏ சரியா பம்ப் போடல, அதனாலதான் வெள்ளம்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனா யதார்த்தம் என்னன்னா வேளச்சேரியோட அமைப்பே ஒரு கிண்ணம் மாதிரி. சுத்தி இருக்கிற எல்லா ஏரியால இருந்தும் தண்ணி இங்கதான் வந்து நிக்கும். அவ்வளோ தண்ணியையும் பம்ப் வச்சு மட்டும் வெளியேற்றவே முடியாது. இது புவியியல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. எம்ஆர்டிஎஸ் திட்டத்தை மாநில அரசு கைவிட்டுடுச்சுன்னு நாம நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா ரயில் பாதை கிட்டத்தட்ட கட்டி முடிச்சாச்சு. இப்போ இருக்கிற தடை மத்திய அரசோட பாதுகாப்பு ஆணையத்துக்கிட்ட இருந்து வரவேண்டிய ஒப்புதலுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு. மேயரும் எம்எல்ஏவும் அவங்க இஷ்டத்துக்கு வரிய ஏத்துறாங்கன்னு நம்ம கோபப்படுறோம். ஆனா யதார்த்தம் என்னன்னா மத்திய அரசுகிட்ட இருந்து நிதி வாங்கணும்னா இந்த வரியை ஏத்தியே ஆகணும்னு ஒரு நிர்பந்தம் இருக்கு. அதனாலதான் உள்ளூர் தலைவர்களோட கைகள் கட்டப்பட்டிருக்கு. சரி, இவ்ளோ விஷயங்களையும் நாம பார்த்துட்டோம். இனிமே நாம என்ன செய்யணும்? அடுத்ததா வர வேட்பாளர்கள் கிட்ட எப்படி சரியான கேள்விகளை கேட்டு உண்மையான தீர்வை நோக்கி நகரலான்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல நாம நம்பக்கூடாத ஒரு விஷயம் இருக்கு. நான் வந்தா 5 வருஷத்துல வேளச்சேரிய வெள்ளமில்லாத பகுதியா மாத்துறேன்னு யாராவது சொன்னா அது அப்பட்டமான பொய். ஏன்னா இதுக்கு உண்மையான தீர்வு காண குறைஞ்சது 15லிருந்து 20 வருஷம் ஆகும். அதனால பொதுவான வாக்குறுதிகளை நம்பாம இந்த மாதிரி தெளிவான செய்யக்கூடிய விஷயங்களை கேளுங்க. எம்டிசி பஸ் டெர்மினஸை வேற இடத்துக்கு மாத்தணும், வீரங்கள் ஓடை கால்வாய அகலப்படுத்தணும், தரைக்கடியில மின்சார கேபிள்களை பதிக்கணும். இந்த மாதிரி திட்டவட்டமான வாக்குறுதிகளை நாம கேட்கணும். கடைசியா வர ஒவ்வொரு வேட்பாளரிடமும் இந்த ஒற்றை கேள்வியை மட்டும் கேளுங்க. கார்ப்பரேஷன், நீர்வளத்துறை, ஹைவேஸ் துறை, இந்த 3 துறையும் ஒன்னா உட்கார வச்சு ஒருங்கிணைச்சு வேலை வாங்க நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த ஒரு கேள்வி அவங்களோட வெற்று பிரச்சாரங்களை தாண்டி அவங்களுக்கு உண்மையிலே இந்த பிரச்சனை பத்தி எவ்ளோ புரிதல் இருக்குன்னு நமக்கு காட்டிடும்.
வணக்கம். 2026 எலெக்ஷன் சீக்கிரமே வரப்போகுது இல்லையா? சோ வேளச்சேரியோட சிட்டிங் எம்எல்ஏ JMH ஹசன் மௌலானா அவரோட 5 வருஷ டேர்ம்ல என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்க வேண்டிய நேரம் இது. ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த 5 வருஷத்துல அவரால தொகுதிக்கு என்ன பிரயோஜனம்? 1825 இதுதான் ஒரு எம்எல்ஏவோட 5 வருஷ பதவி காலத்துல இருக்கிற நாட்கள். ஒவ்வொரு நாளுக்கும் கணக்கு இருக்கு. இந்த நாட்களை அவர் எப்படி யூஸ் பண்ணியிருக்கார்? வாங்க ஒரு தணிக்கை செஞ்சு பார்த்துருவோம். இதுதான் வேளச்சேரி வாக்காளர்கள் ஒவ்வொருத்தரும் மனசுல வச்சிருக்கிற கேள்வி. நாம இன்னைக்கு முழுசா அலச போறதும் இந்த கேள்விக்கான பதில தேடித்தான். சரி, நாம பண்ண போறது ஒரு நேர்மையான தணிக்கை. ஒரு கம்பெனியோட அக்கவுண்ட்ஸை செக் பண்ற மாதிரி பக்க பார்ஃபாவ் இல்லாம டாக்குமெண்ட்ஸ் வச்சு நாம இதை அலச போறோம். சிம்பிளா சொல்லணும்னா அவரோட கணக்குல வரவு எவ்வளோ, செலவு எவ்வளோ, வாங்க பார்க்கலாம். முதல்ல அவரோட கணக்குல வரவு பக்கத்தை பார்க்கலாம். அதாவது அவரோட பிளஸ் பாயிண்ட்ஸ். இந்த 5 வருஷத்துல கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆவணங்களோட நிரூபிக்க முடிஞ்ச சாதனைகள் என்னென்ன இருக்கு? முக்கியமா ஒரு 3 விஷயங்களை அவரோட சாதனை பட்டியல்ல வைக்கலாம். 1, பல வருஷமா குண்டும் குழியுமா இருந்த ஏரியாவுல முக்கிய சாலைகள்லாம் புதுசா போடப்பட்டிருக்கு. 2வது, சட்டமன்றத்துல தொகுதி பிரச்சனைகளை அப்பப்போ குரல் கொடுத்து கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கார். 3வது, ரொம்ப முக்கியமா கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் சரியான ஏழை எளிய மக்களுக்கு போய் சேர உதவி பண்ணியிருக்கார். இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஏன் இவ்ளோ முக்கியம்னு நீங்க கேட்கலாம். இந்த சார்ட்டை பாருங்க. வேளச்சேரியில கிட்டத்தட்ட 35-40% குடும்பங்கள், அதாவது கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி மக்கள் இந்த மாதிரி நலத்திட்டங்களை நம்பிதான் இருக்காங்க. அதனால ஒரு எம்எல்ஏ இந்த திட்டங்களை மக்கள்கிட்ட சரியா கொண்டு போறது ஒரு பெரிய வேலையதான். சரி, கணக்குல வரவ பார்த்தாச்சு. இப்போ செலவு பக்கத்துக்கு வருவோம். அதாவது மைனஸ் பாயிண்ட்ஸ். களத்துல இருக்கிற நிதர்சனமும் ரெக்கார்ட்ஸும் சொல்ற தோல்விகள் என்னென்ன? டிசம்பர் 2023 மிக்ஜாம் புயல். இதுதான் அவரோட ரிப்போர்ட் கார்டுல இருக்கிற மிகப்பெரிய ஃபெயிலியர்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, மேற்கு வேளச்சேரி பகுதியே 5 அடி தண்ணில தத்தளிச்சிட்டு இருந்தப்போ எம்எல்ஏ எங்க இருந்தாரு, என்ன செஞ்சாருன்னு ஒரு பெரிய கேள்வி எழுந்துச்சு. அவரோட தலையீடு பத்தவே இல்லைன்னு மக்கள் நேரடியாவே குற்றம் சாட்டினாங்க. இந்த டேபிள்ல இருக்கிற நம்பர்ஸ், அது வெறும் நம்பர்ஸ் இல்ல, ஒவ்வொரு குடும்பத்தோட வலி. அது மட்டும் இல்ல, வருஷக்கணக்கா மக்கள் வச்ச கோரிக்கைகளும் இன்னும் பேப்பர்ல தான் இருக்கு. வீரங்கள் ஓடைய அகலப்படுத்தணும், எம்ஜிஆர் நகரை மெயின் ரோடுக்கு கனெக்ட் பண்ண பாலம் கட்டணும், தெருவுக்குள்ள எல்லாம் அண்டர் கிரவுண்ட் கேபிள் போடணும்னு ஏகப்பட்ட டிமாண்ட்ஸ். ஆனா எதுவுமே நடந்த மாதிரி தெரியல. இதுக்கு நடுவுல ஒரு லீகல் பிரச்சனையும் இருக்கு. 2021 எலெக்ஷன்ல செலவு கணக்க தப்பா காட்டிட்டாருன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் அவருக்கு தகுதி நீக்க நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. இப்போ இந்த கேஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு. இதுவே அவரோட டிரான்ஸ்பரன்சி மேல ஒரு சந்தேகத்தை உருவாக்குது. ஆனா ஒரு நிமிஷம், எல்லாத்துக்கும் எம்எல்ஏவை மட்டுமே குறை சொல்ல முடியுமா? வேளச்சேரியோட சில பெரிய பிரச்சனைகளுக்கு பின்னாடி பல அரசாங்க துறைகள் இருக்கு. அந்த உண்மையையும் நாம ஒத்துக்கிட்டு தான் ஆவணும். குறிப்பா இந்த வெள்ள பிரச்சனை. இதுக்கு காரணம் சென்னை கார்ப்பரேஷன், வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்னு 3 பெரிய துறைகள். இதை எந்த ஒரு எம்எல்ஏவும் தனியாளா நின்னு தீர்த்தர முடியாது. இது ஒரு கூட்டு பொறுப்பு. அப்போ நாம கேட்க வேண்டிய சரியான கேள்வி என்னன்னா, அவர் இதை சரி செஞ்சாராங்கிறது இல்ல. அதுக்கு பதிலா இதை சரி செய்யறதுக்கு இந்த 3 டிபார்ட்மெண்ட்டையும் ஒன்னா வேலை செய்ய வச்சு ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷரை கொடுத்தாரா? இதுதான் கேள்வி. ஆனா வேளச்சேரி குடியிருப்போர் நலச்சங்கங்களை கேட்டா அந்த முயற்சி போதுமான அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஓகே, எம்எல்ஏவோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம் வைப்போம். இப்போ மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு பார்ப்போம். அடுத்த 5 வருஷத்துக்கு வர பிரதிநிதி கிட்ட இருந்து வேளச்சேரி வாக்காளர்கள் கேட்கறது என்ன? இந்த டேபிள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு முக்கிய கோரிக்கை இருக்கு. மேற்கு வேளச்சேரிக்கு வீரங்களோடைய சரி செய்யணும். விஜயநகர் மக்களுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டை மாத்தணும். ஏரிக்கரையில் இருக்கிற மக்களுக்கு அவங்கள காலி பண்ண கூடாதுங்கிற கோரிக்கை. ஆனா எல்லா கோரிக்கையும் சாத்தியமானதான்னு கேட்டா அதுதான் இல்ல. ஆனா சில கோரிக்கைகள் வேளச்சேரி முழுக்க, அதாவது பணக்காரங்க, ஏழைங்க, மிடில் கிளாஸ்னு எல்லாரையும் ஒன்னு சேர்க்குது. அது என்னன்னா, இந்த சாக்கடை தண்ணி தெருவுல ஓடுறதை நிறுத்தணும், எல்லா தெருவுலையும் அண்டர் கிரவுண்ட் கேபிள் போடணும், அப்புறம் இழுத்துக்கிட்டே போற அந்த பரங்கிமலை பறக்கும் ரயில் நிலைய இணைப்பை உடனே ஓபன் பண்ணணும். இந்த கோரிக்கைகள், இந்த அனுபவங்கள், இதையெல்லாம் வச்சு பார்த்தா மக்கள் அடுத்ததா வர்ற எம்எல்ஏ எப்படிப்பட்டவரா இருக்கணும்னு நினைக்கிறாங்க? அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன? அவங்களுக்கு 3 தகுதி தான் வேணும். 1, மழை வெள்ளன்னு கஷ்டகாலம் வர்றப்போ ஏசி ரூம்ல இல்லாம மக்களோடு மக்களா களத்துல நிக்கணும். 2, கவர்மெண்ட் ஆபீசர்ஸ அதட்டி வேலை வாங்க தெரியணும். 3வது, ரோடு போடுறது, கால்வாய் கட்டுறதுன்னு ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லயும் வெளிப்படைத்தன்மை இருக்கணும். புதுசா வர்ற எம்எல்ஏவை நம்புறதுக்கு மக்கள் ஒரு சிம்பிள் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுதான் விஜயநகர் பஸ் ஸ்டாண்டை மாத்துறது. இதுக்கு பெரிய செலவில்ல, ஆனா அரசியல் உறுதி இருந்தா போதும். இத 100 நாள்ல செஞ்சுட்டா அவங்க பெரிய வாக்குறுதிகளை கூட நம்ப தயாரா இருக்காங்க.
இப்போ வேளச்சேரியோட பொலிட்டிக்கல் மூட் எப்படி இருக்குன்னு பார்த்தா ரெண்டா பிரிஞ்சிருக்கு. வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட நடுத்தர வர்க்கம் ஆளும் கட்சிக்கு எதிரா கோபத்துல இருக்கு. ஆனா கவர்மெண்ட் நலத்திட்டங்களால பயனடைஞ்ச ஏழை மக்கள் ஆதரவா இருக்காங்க. இந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல எந்த பக்கமும் சாயாம இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் கூட்டம் தான் இந்த தேர்தல்ல யார் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ண போறாங்க. அதனால நீங்க ஓட்டு போட போறதுக்கு முன்னாடி உங்க வேட்பாளரை பார்த்து இந்த ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்க. ஜெயிச்சா ஒரு வருஷத்துக்குள்ள விஜயநகர் பஸ் ஸ்டாண்ட மாத்துவேன்னு எழுத்துப்பூர்வமா எழுதி தருவீங்களா? அவங்க சரின்னு சொன்னா அதை செய்ய வைங்க. அவங்க மழுப்பினா அந்த மௌனம் சொல்ற அர்த்தத்தை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அதுதான் இந்த முழு பகுப்பாய்வோட முக்கியமான சாராம்சம். வேட்பாளர்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் நமக்கு வெளியே தெரியற விஷயங்கள். ஆனா வேளச்சேரி 2026 தேர்தலுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆட்டம் நடந்துகிட்டு இருக்கு. பிரச்சார வியூகங்கள் வகுக்கிறவங்களுக்கும் டேட்டா அனலிஸ்ட்களுக்கும் மட்டும் தெரிஞ்ச எந்த டிவி விவாதத்திலையும் பேசப்படாத சில ரகசியங்கள் இருக்கு. வாங்க அந்த ரகசியங்களுக்குள்ள நம்ம இப்ப போகலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல 82,000 ஓட்டு வாங்கினாதான் ஜெயிக்க முடியும். ஆனா இப்போ வெறும் 45,000 ஓட்டு போதுன்னு சொல்றாங்க. எப்படி? இந்த நம்பர் கேட்கும்போதே ஆச்சரியமா இருக்குல்ல? வாங்க இந்த கணக்குக்கு பின்னால இருக்கிற மர்மத்தை நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். முதல்ல திடீர்னு காணாம போன வாக்காளர்களை பத்தி பார்க்க போறோம். அப்புறம் அந்த 45,000 ஓட்டு ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, கண்ணுக்கு தெரியாம இயங்குற சக்திகள், நம்ம எதிர்ப்பு ஓட்டுகளோட உண்மையான மதிப்பு என்ன, நலத்திட்டங்களுக்கு பின்னால இருக்கிற அதிருப்தி, கடைசியா இந்த தேர்தலோட உண்மையான கணக்கு என்னங்கறத உடைச்சு பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம முதல்ல பார்க்க போறது இந்த தேர்தலோட ஆணி வேறையே அசைக்கிற ஒரு விஷயம். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, இத பத்தி யாருமே பெருசா பேசிக்கிறதே இல்ல. பாருங்க, -1,02,846. இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. 2021 2026க்குள்ள வேளச்சேரி தொகுதியிலிருந்து காணாம போன வாக்காளர்களோட எண்ணிக்கை இது. கிட்டத்தட்ட 1,00,000 பேர். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய மாற்றம். இங்க பாருங்க, 2021ல 3 லட்சத்துக்கும் மேல இருந்த வாக்காளர்கள் இப்போ 2026ல 2,11,000 குறைஞ்சிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 32.6% வாக்காளர்கள் குறைஞ்சிருக்காங்க. இதுக்கு 2 காரணம் சொல்றாங்க. ஒன்னு, எலெக்ஷன் கமிஷன் சில பேர்களை நீக்கினது. ஆனா அதை விட முக்கியமான காரணம், 2023ல வந்த வெள்ளத்துக்கு அப்புறம் அங்க வாடகைக்கு இருந்த மிடில் கிளாஸ் மக்கள் நிறைய பேர் ஏரியாவை காலி பண்ணிட்டு போனதுதான். அப்போ இதனால என்ன ஆகுது? சிம்பிளா சொல்லணும்னா, ஜெயிக்கிறதுக்கான ரூல்ஸே மாறிடுச்சு. முன்னாடி 82,000 ஓட்டு வாங்க வேண்டிய இடத்துல இப்போ அதை விட 23,000 ஓட்டு கம்மியா வாங்கினாலே போதும். இது மொத்த எலெக்ஷன் கேமையுமே மாத்திடுச்சு இல்லையா? சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த குறைஞ்ச ஓட்டுகளை வச்சு ஒரு வேட்பாளர் எப்படி ஜெயிக்க முடியும், அதுக்கான ப்ளூ பிரிண்ட், அந்த கச்சிதமான கணக்கு என்னங்கறத இப்போ உங்களுக்கு காட்ட போறேன். உதாரணத்துக்கு அதிமுக வேட்பாளர் அசோக் மாதிரியான ஒருத்தரோட கணக்க பாப்போம். அவங்க தொகுதி முழுக்க ஓட்டு கேட்கணும்னு அவசியமே இல்ல. அவங்களோட வன்னியர் வாக்கு வங்கி, அப்புறம் பாரம்பரிய அதிமுக வாக்குகள், கூடவே ஆளுங்கட்சி மேல அதிருப்தியில இருக்கிறவங்களோட வாக்குகள், இது எல்லாத்தையும் சேர்த்தாலே போதும். பாருங்க, 38,000லேருந்து 52,000 வாக்குகள் வரைக்கும் அவங்களால திரட்ட முடியும். இதுவே ஜெயிக்க போதுமான கணக்கு. இந்த இடத்துல தான் தவேக மாதிரியான ஒரு புதுக்கட்சி உள்ள வருது. அவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா ஆட்டத்தை கலைக்கிற சக்தி அவங்களுக்கு இருக்கு. எப்படின்னா, இளைஞர்களோட ஓட்டுகள், சிறுபான்மையினர் ஓட்டுகள், அப்புறம் மணிமாம மேல அதிருப்தியில இருக்கிறவங்க, விரக்தியில இருக்கிற பிசினஸ் பண்றவங்கன்னு இவங்களோட ஓட்டுகளை அவங்க கணிசமா பிரிப்பாங்க. அவங்க வாங்குற இந்த 38,000 ஓட்டு இப்போ இருக்கிற எம்எல்ஏவோட வெற்றியை தடுத்து நிறுத்த போதுமானது. இதுக்கு பேர் தான் ஸ்பாய்லர் எஃபெக்ட். சரி, இப்போ வரைக்கும் நாம பார்த்தது நம்பர்ஸ். இனிமே நாம பார்க்க போறது திரைக்கு பின்னால இயங்குற சக்திகளை பத்தி. இதுல சிஸ்டமேட்டிக் ஊழல் இருக்கு, டிஜிட்டல் போர் தந்திரங்களும் இருக்கு. இது யாரோ ஒருத்தர் பண்ற ஊழல் இல்ல, இது ஒரு சிஸ்டம், ஒரு வெல் ஆர்கனைஸ்ட் ப்ராசஸ். இந்த வார்த்தைகள் நில மாஃபியாவோட செயல்பாட்டை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், 2024 கடைசியில டிவிஏசி சில அதிகாரிகள் மேல கேஸ் போட்டாங்க. எதுக்கு தெரியுமா? வெள்ளம் வராம தடுக்கிற நீர்நிலைகள் எல்லாம் போலி பட்டா போட்டு வித்ததுக்கு. இன்னொரு பக்கம் தவேகவோட டிஜிட்டல் வார் ரூம். அவங்களோட போர்க்களமே யூடியூபும் இன்ஸ்டாகிராமும் தான். அவங்க டார்கெட் பண்றது 18லிருந்து 30 வயசு வாக்காளர்கள. சின்ன சின்ன வீடியோக்கள், குறைகள் சொல்ற ரீல்ஸ்னு அவங்க பண்ற பிரச்சாரம் மத்த பெரிய கட்சிகளோட ரேடாருக்கு கீழே போய்கிட்டு இருக்கு. இந்த சத்தமில்லாத ஆதரவு அவங்களுக்கு பெரிய பலம். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. நீங்க பெரிய கட்சிகள் மேல கோவமா, விரக்தியா இருக்கலாம். ஆனா உங்க கோவத்தை, உங்க எதிர்ப்பு வாக்க எப்படி அர்த்தமுள்ளதா மாற்றுறது? அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு.
நிறைய பேர் கோவத்துல நோட்டாவுக்கு ஓட்டு போடுவாங்க. 2021ல அப்படி 17,000க்கும் அதிகமான ஓட்டுகள் பதிவாச்சு. ஆனா உண்மையில அதோட தாக்கம் என்ன தெரியுமா? 0. அது சட்டப்படி வெறும் ஒரு சிம்பிள் தான். ஆனா அதே 2021ல மணிமா மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த ஓட்டுகள் கிட்டத்தட்ட 37,000. இந்த ஓட்டுகள் என்ன பண்ணுச்சு தெரியுமா? வெற்றி வித்தியாசத்தை வெறும் 4,300 ஓட்டா குறைச்சு தொகுதியோட தலையெழுத்தையே மாத்துற நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு. சோ உங்க எதிர்ப்பு ஓட்டு ஒரு முணுமுணுப்பா இருக்கணுமா இல்ல ஒரு கூக்குரலா இருக்கணுமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். சரி, இப்போ நாம கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம். ஒரு நலத்திட்டத்துல நடந்த சின்ன பிழை எப்படி ஆளுங்கட்சிக்கு தெரியாமலேயே அவங்க ஓட்டுக்களை சைலண்டா சரிக்குதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம். முதல்ல வாடகை வீட்ல இருக்காங்கன்னு சொல்லி பலரோட விண்ணப்பம் நிராகரிக்கப்படுது. அடுத்து என்ன நடக்குது? அவங்க முறையா புகார் பண்றதுக்கு பதிலா கட்சி ஆளுங்க கிட்ட போக சொல்றாங்க. அங்க அவங்களுக்கு உரிமையான ஒரு திட்டத்துக்கு உதவி பண்றதுக்கு கட்சிக்கு விசுவாசமா இருக்க சொல்லி கேக்குறாங்க. இதனால வெறுத்து போன மக்கள் தேர்தல் அன்னைக்கு யாருக்கும் தெரியாம தங்களோட முடிவை மாத்திக்கிறாங்க. இந்த மாதிரி சைலண்டா மாறுற வாக்காளர்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 3000ல இருந்து 5000 வரைக்கும் இருக்கலாம். இந்த நம்பர் எந்த எக்ஸிட் போல்லையும் வராது. ஆனா ஜெயிக்க போறது யாரு தோக்க போறது யாருன்னு முடிவு பண்ற சக்தி இந்த சின்ன நம்பருக்கு இருக்கு. சரி, காணாம போன வாக்காளர்கள், 45,000 ஓட்டு கணக்கு, நில மாஃபியா, டிஜிட்டல் பிரச்சாரம், சைலண்ட் ஓட்டுகள்னு நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். அப்போ வேளச்சேரி 2026 தேர்தலோட உண்மையான முகம் நமக்கு தெரியும். அதனால இனிமே இத திமுக vs அதிமுக போட்டியா பார்க்காதீங்க. அது பழைய கதை. இது சுருங்கிக்கிட்டே வர்ற வாக்காளர் பட்டியல், சுருங்கிக்கிட்டே வர்ற ஏரி, சுருங்கிக்கிட்டே வர்ற வெற்றி வித்தியாசம். இப்படிப்பட்ட ஒரு தொகுதியில வாழ்வாதாரத்துக்காக நடக்கிற ஒரு போராட்டம். இந்த தேர்தலோட புது ரூல் இதுதான். 60,000 பேர் சும்மா ஓட்டு போடுறத விட குறி வச்சு வேலை செஞ்ச 45,000 ஓட்டுகள் ஜெயிக்கும். இதுதான் வேளச்சேரியோட புது தேர்தல் கணக்கு. இதுதான் இங்க இருக்கிற யதார்த்தம். சரி, இந்த எல்லா ரகசியங்களும் இப்போ உங்களுக்கு தெரியும். இந்த மறைக்கப்பட்ட உண்மைகளை வச்சுக்கிட்டு உங்க வேட்பாளர்கள் கிட்ட நீங்க என்னென்ன கான்கிரீட் கேள்விகளை கேட்க போறீங்க? யோசிங்க. இந்த முறை பழக்கத்துக்காக ஓட்டு போடாம இந்த தகவல்களோட அடிப்படையில ஓட்டு போடுங்க.